Standard 9, Unit 5, Exercise 5.5. ABC is a triangle whose vertices are A 3, 4, B minus 2, minus 1 and C 5, 3. If G is the centroid and BDCG is a parallelogram, then find the coordinates of the vertex D. ஓகேங்களா. ஸோ இப்போ பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டதால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பேரலோகிராமோட டயகோனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர், ஒன்று வந்து ஈக்குவலாக பிரிச்சுக்கும். ஓகேவா, டயகோனல்ஸ் வந்து ஈக்குவலாக பிரிச்சுக்கும் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம டியோட வெர்டிசஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ஏவோட வெர்டிசஸ் 3, 4, minus 2, minus 1 and C is 5, 3. ஸோ இதுக்கு சென்ட்ராய்டு இருக்குது. ஸோ சென்ட்ராய்டு ஜின்னு வச்சுப்போம். இது நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம சென்ட்ராய்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா அண்ட் பிடிசிஜி, அப்போது பி டின்ற பாயிண்ட் ஒன்று இருக்குது. அப்போது பிடி சி அண்ட் தென் ஜி, இது நாலுத்தையும் ஜாயின் பண்ணால் ஒரு பேரலோகிராம் வரும்ன்றாங்க. ஸோ இது ஜாயின் பண்ணால் ஒரு பேரலோகிராம் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ பேரலோகிராம்னு சொல்லிட்டதால நம்ம என்ன பண்ணலாம், டயகோனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்ற பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டி பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்னே வச்சுப்போம். சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு சென்ட்ராய்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சென்ட்ராய்டு ஜி என்ன ஃபார்முலா, x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3 இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு x1 என்னதுங்க 3 - 2 + 5/3, 4 - 1 + 3/3. okay. So 8, 5 + 3 = 8, 8 - 2 = 6/3 and 4 + 3 = 7 - 1 6/3. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2, 2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. இப்போ நம்ம ஜி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஜி பாயிண்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா என்ன பேரலோகிராம் diagonals bisects each other. ஒன்று வந்து என்ன பண்ணிக்கும், ஈக்குவலாக கட் பண்ணிக்கும். ஸோ அப்போது இதோட மிட் பாயிண்ட்டும் ஈக்குவல்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ தேர்ஃபோர் மிட் பாயிண்ட் ஆஃப் BC equal to midpoint of GD அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது மிட் பாயிண்ட் ஆஃப் BC ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா x1 + x2/2, y1 + y2/2 ஈக்குவல், அதே போல் இதுக்கும் x1 + x2/2, y1 + y2/2 இல்லையா. இப்போ பிசியோட மிட் பாயிண்ட் வேணும்னா x1 + x2, அப்போ -2 + 5/2, -1 + 3 2 ஈக்குவல். அதே போல் இது ரெண்டுத்துக்கும் இப்போ ஜி பாயிண்ட் நமக்கு தெரியும் 2, 2 இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு வந்து 2 + x அப்படின்னு எடுத்துப்போம். 2 + x/2, அதே 2 + y/2 அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம். 5ல் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 3/2, -1 + 3 சால்வ் பண்ணிங்கன்னா 2/2 அப்படின்னு வரும், +2/2. இங்கே 2 + x/2 = 2 + y/2. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 3/2 இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம் and 2/2 = 1ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு x and y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் ஈக்குவேட்டிங் த x and y coordinates. Equating the x and y coordinates. ஸோ அப்போது x வந்து இங்கே 2 + x/2 = 3/2 இல்லையா. இது x, இது x ஈக்குவேட் பண்ணிட்டோம். அதே போல் 2 + y/2 = 1. ஸோ இதை கிராஸ் பண்ணிக்கலாம். 2 வந்து இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம், இந்த 2 கொண்டு போய் 3 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 × 2 + x = 6. 2 கூட மல்டிப்ளை பண்ணால் 4 + 2 × x 2x = 6. ஸோ 2x = 6 - 4, ஏன்னா 4 டிரான்ஸ்போஷன் ஆகும். ஸோ 2x = 2ன்னு கிடைக்கும். therefore x =
2/2 ஈக்குவல் டு 1. நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே போல் y வேல்யூ. ஸோ 2 + y ஈக்குவல் டு 2. ஏன்னா இந்த 2 1s are 2 மல்டிப்ளை பண்ணும்போது 2 கிடைக்கும். இந்த +2 ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது -2. ஸோ y ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? இங்கன்னா 2 - 2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம xy ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ தேர்ஃபோர் D பாயிண்ட், இங்கே நம்ம ஆல்ரெடி D பாயிண்ட்டை தான் x and yன்னு எடுத்திருக்கோம். ஸோ D பாயிண்ட் வந்து நம்ம எப்படின்னு எழுதலாம்? 1, 0. ஓகே. ஸோ தேர்ஃபோர் D பாயிண்ட் இஸ் 1, 0 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன க்ளூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 1 by 1 சால்வ் பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளால் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்கிட்ட கேட்கலாம். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.